யூனிட் 5 நம்ம பார்க்கலாம். யூனிட் 5 என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியாவை பற்றி. இப்போ மீடியா எந்த வகையில் நம்மளை மேக்ஸ் டீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு டாபிக். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா. அப்படி இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியாவை கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, அது எப்படி? இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியானா என்ன? அது இல்லைன்னா அது ஒரு எல்லா வகையான மெட்டீரியல்ஸ், அது மெட்டீரியல்ஸ் மாத்திரம் இல்லை, ஃபிசிக்கல் மீன்ஸும், அதாவது பர்சனாக போகிறதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் பர்சன், அதுதான் ஃபிசிக்கல் மீன்ஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இதில் என்ன, எதுக்காக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டு, அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்து அதை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தே மே இன்க்ளூட், இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லேபில் என்ன இருப்பாங்க, ஃபிசிக்கலாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது கிளாஸ் ரூம் டெக்னாலஜி, பிளாக் போர்டு, ஆடியோ கான்ஃபரன்சிங், இது எல்லாமே டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் நம்ம ஃபிசிக்கல் மீன்ஸும் இருக்குது. இது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸு என்னென்ன அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸை இன்னொன்று என்னவாகவும் சொல்லலாம், டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஎல்எம் சொல்லுவாங்க. ஓகே, டிஎல்எம் அப்படின்னா என்னது? டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸு. இப்போ நம்ம டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸில் என்னென்ன வருது? நீங்கள் அனிமல்ஸ், குட்டி பிள்ளைங்க கிளாஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ஸ்லலாம் அந்த அனிமல்ஸை வந்து டாய்ஸை காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மீடியாவில் காமிக்கலாம். அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சன்னையே வந்து அனிமேஷனில் காமிக்கலாம். ஹியூமன் ஃபார்மு, நான் ஹியூமன் ரிசோர்ஸஸ், இந்த எல்லாத்தையுமே, அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காமிக்கலாம். இதெல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியா. இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியாங்கிறது கிளாஸிஃபிகேஷன் தானே நம்மளோட டாபிக், நம்ம கொஸ்டின் என்னன்ட்டு. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ்னால் நீங்கள் இந்தந்த பாயிண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்றதை நீங்கள் எழுதணும் கட்டாயம். பிரிண்ட் பண்ணுறது, ஆடியோ விஷுவல், எலக்ட்ரானிக் இன்ட்ராக்டிவ், இது தான் இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படியும் போட்டு நீங்கள் காமிக்கும் போது நிறைய பேஜஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ஆர் த டிவைசஸ் டெவலப்டு டு, இது எதுக்காக இதெல்லாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, டீச்சருக்கு அசிஸ்டன்ஸாக வேலை பார்க்குது, அப்படி தானே? நம்ம டீச்சரே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்க மண்டையில் ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயின்குள்ளே போய் நம்ம இது பண்ணுறதுக்கு விட அந்த மீடியாஸெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதனால தானே யூடியூப் நம்ம பார்க்குறோம், அப்படியே ரியலிஸ்டிக்காக நம்ம படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஆர்கனைஸ்ட் நாலேஜ், அதை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் லேர்னர்ஸ் வித்தின் அன் இன்ஸ்ட்ரக்ஷனல் சுச்சுவேஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் சுச்சுவேஷனில் நமக்கு இது எல்லா டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யுது. ஆடியோ அப்படிங்கிற போது அது என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேசட் இருந்துச்சு, மைக்ரோஃபோன்னா மைக் இப்போயும் இருக்குது, பாட்காஸ்ட்டு, அதுவும் இப்போ பாட்காஸ்ட் நிறைய பாட்டெல்லாம் நிறைய கேட்குறோம் இல்லையா, சப்ஜெக்ட் வைஸை விட அதெல்லாம் நடக்குது. விஷுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ், நியூஸ் கூட நிறைய பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. அது எல்லாமே ஆடியோவாக இருக்குது. ஓகே, ஒன்லி ஆடியோ. இது விஷுவல் அப்படின்னு சொன்னால் சார்ட்டை காமிக்கிறது, ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது வச்சு காமிக்கிறது, ஃபோட்டோகிராஃப்ஸு, டிரான்ஸ்பெரன்சிஸ், இது எல்லாமே விஷுவலாக நம்ம வந்து ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி காமிக்கிறது. ஆடியோ அண்ட் விஷுவல் போத் ரெண்டுமே சேர்ந்தது என்ன, யூடியூப்லாம் கூட அதே தான். ஓகே, ஸ்லைட்ஸ், டேப்ஸ், ஃபிலிம் ஸ்ட்ரிப்ஸ், அப்புறம் வீடியோ, மல்டிமீடியா, இது எல்லாமே எதுக்கு? ஆடியோ ஆஸ் வெல் அஸ் விஷுவலாகவும் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொன்னால் இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இருக்கிற கிராஃபிக்ஸு, அதில் இருக்கிற கேல்குலேட்டர், மொபைலில் இருக்கிற கேல்குலேட்டர், டேப்லெட்ஸ் எக்ஸட்ரா, இது எல்லாமே சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் ஆர் த கண்டென்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் கன்வேய்டு வித்தின் அ கோர்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ன்றது இது எல்லாமே மீடியாலேயும் இருக்குது அஸ் வெல் அஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியாலேயும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் என்ன இருக்குது, இப்போ சினிமா பாட்டுகளும் இருக்குது. அதே போல் சினிமா பாட்டுகள் இருக்க மாதிரி கண்டென்ட் அண்ட் இன்ஃபர்மேஷனும் வித்தின் அ கோர்ஸ் வந்து இதில் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் இன்க்ளூட் லெக்சர்ஸாக இருக்கலாம், மேபி இல்லை ரீடிங்ஸ் ஆஃப் நியூஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கலாம். டிபினா டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே, மல்டிமீடியா காம்பனண்ட் அண்ட் ஸோ ஆன், இது எல்லாமே என்னது எலக்ட்ரானிக் இன்ட்ராக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இன்ட்ராக்டிவ் மெட்டீரியல்ஸ். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்கு முக்கியத்துவம் இருக்குது தானே, இது இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பார்க்குறோம், கேட்குறோம், ரியலிஸ்டிக்காக எல்லாமே. ஏன்னா ஒரிஜினலாக நம்ம லைனை பார்க்கலன்னா கூட நம்மளால் யூடியூப்பில் பார்க்க முடியுது.
ஓகே, ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போக முடியலன்னா கூட நம்மளால் ஃபாரஸ்ட்டை எதில் பார்க்க முடியுது, யூடியூப்பில் விஷுவலாகவும் ஆடியோவாகவும் இப்போ கேட்க முடியுது. இன்ஸ்ட்ரக்ஷனல் மீடியாஸ் மேக் லேர்னிங் மோர், அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகுது, ரியலிஸ்டிக்காக இருக்குது, ப்ராக்டிக்கல் அண்ட் அப்பீலிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் அதனால தான் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. they also enable both the teachers and students to participate. இதுவும் என்ன பண்ணுது, டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, எப்படி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண அதே மாதிரி எஃபெக்டிவான லெசன் வந்து கொடுக்கறதுக்காகவும் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸு, ஆடியோ, வீடியோ எல்லாமே. ஓகேவா. அடுத்தது த சக்ஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சூட்டபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ். இதில் என்னென்னா சில பேர் சூட்டபிளான மெட்டீரியல்ஸ் தேடுறாங்க, பட் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் நமக்கு டெவலப்மெண்ட் தேவை. ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கிவ் கான்ஸ்டன்ட் நாலேஜ். இந்த கான்ஸ்டண்ட்டாக நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ப்ராபப் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல இது ரிலேட்டடான ப்ராபப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எழுதலாம். ஓகே. களால் நம்ம கேட்குறத விட எதில் நம்ம பார்க்குறது ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சீயிங் த்ரூ ஐஸ் இஸ் பெட்டர் தென் ஹியரிங் த்ரூ இயர்ஸ். ஓகே, இது அதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, யூஸ் ஆஃப் மாஸ் மீடியா இன் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். மாஸ் மீடியா அப்படின்னா என்ன, அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மாஸ் மீடியா மீன்ஸ் டெக்னாலஜி டு ரீச் மாஸ் ஆடியன்ஸ். இப்போ மாஸ் ஆடியன்ஸ்னால் நிறைய ஆடியன்ஸ் இதில் இருக்காங்க, விஜய் டிவி, சன் டிவி, ஸோ இந்த மாதிரி நமக்கு டிவி சேனல்ஸ் தெரியும். இன்னும் மாஸ் ஆடியன்ஸ் எப்படி இருக்காங்க, யூடியூப்ஸில் சில பேர் பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ மாஸ் ஆடியன்ஸை கவர் பண்ணுறது எல்லாமே என்னது, மாஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ப்ரைமரி மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் யூஸ்டு டு ரீச் த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக்கை ரீச் பண்ணுறதுக்குரிய மீடியா தான் இது. ஓகே. ஸோ டு கம்யூனிகேட் வித் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குது, கிளாஸ் ரூமில் நம்ம எந்தெந்த மாஸ் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் தான் எல்லாத்துக்கும் போய் அவங்களுக்கு கன்வே பண்ணுச்சு. ஓகே. அடுத்தது மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ரேடியோ ரொம்ப முன்னாடியெல்லாம் அதை தான் வந்து மாஸ் மீடியாவாக இருந்துச்சு. ஓகே, அது வழியாக தான் லெசன்ஸ் கூட இப்போயும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க, டெலிவிஷன் மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக. இது எல்லாமே மாஸ் மீடியா சொல்கிறாங்க. ஓகே. ஸோ மாஸ் மீடியா ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லும் போது, மாஸ் மீடியா ஆஸ் அ டீச்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த கிளாஸ் ரூம் ஹஸ் இன்க்ரீஸ்ட் இன் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். டீச்சிங்கில் இதை கொண்டு வந்தது பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இது ரொம்ப அதிகரித்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர் ஹேஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏன் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் நமக்கு அப்படியே இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும், எதை பற்றி, பாலிட்டிக்ஸ் பற்றி, ஸ்போர்ட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸட்ரா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் ரிச்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நியூஸ் பேப்பரை நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே நம்ம அதை கொண்டு போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ், சோஷியல், மேக்ஸு, எல்எஸ்ஆர்டபிள்யூவும் அதில் இருக்குது. ரீட் பண்ணுறதுனால, ரைட் பண்ணுறதுனால, சில ப்ரொனன்சியேஷன், நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிறதுனாலையும் அதில் நமக்கு இருக்குது. நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் கால் த லிவிங் டெக்ஸ்ட் புக்ஸ். நியூஸ் பேப்பர்ன்றது ஒரு லிவிங் டெக்ஸ்ட் புக்குன்னு சொல்கிறாங்க, வாழ்கிற ஒரு செய்தித்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பர் கேன் அசிஸ்ட் த மேக்ஸ் டீச்சர். எப்படி, மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் பை மேக்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் லேர்ன்ட் இன் த கிளாஸ் ரூம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நியூஸ் பேப்பரில் பை டயக்ராம் இருக்கும், பார் டயக்ராம் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும், ஜியாமெட்ரிக் ஃபிகர்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்கும், கம்பேரிசன் சார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து மேக்ஸ் கிளாஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேக்ஸ் கிளாஸில் கற்றுக்கலாம். அதே மாதிரி லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரேட் மேத்தமெட்டிஷியன்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரி கூட அதில் இருக்கும். அப்புறம் டீச்சர் ஹேஸ் டு கட் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் அவங்க கட் பண்ணி அவங்க வந்து நோட்டீஸ் பேட்டில் ஒட்ட சொல்லி நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அந்த மேத்தமெட்டிஷியன்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் மே ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் யூஸிங் நியூஸ் பேப்பர். அப்போ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரை வச்சு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் லார்ஜ் அண்ட் லீஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். இருக்கிறதுலே பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எது, சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி செகண்ட் பேஜில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, மேஜிக் ஸ்கொயர், இந்த சுடோக்கோலாம் நீங்கள் விளையாடி இருப்பீங்க இல்லையா, ஸோ அதை ஃபில்லப் பண்ண சொல்லலாம்.
அதேமாதிரி இன்னும் நிறைய மேஜிக் ஸ்கொயர்ஸ் இருக்குது. இது சும்மா தான், நீங்கள் சுடோக்கெல்லாம் எழுத வேணாம். கம்ப்ளீட் த மேஜிக் ஸ்கொயர் மட்டும் எழுதினா போதும். நியூஸ் பேப்பர் ப்ரொவைட் டிஸ்கவுண்ட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ டிஸ்கவுண்ட் எப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லலாம் பிள்ளைங்களை. ஐட்டம் என்ன ஐட்டமு. இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 10,000 இருந்துச்சு, இப்போ 5,000க்கு தரும், 50% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ டிஸ்கவுண்ட் ஆன பிறகு அதோட அமௌண்ட் என்ன, 5,000 அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நம்ம நியூஸ் பேப்பரை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங்கை வந்து அது ஃபன்னாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கேன் பி கட், மார்க்ட், பேஸ்டட், ஃபீல் அண்ட் ரீசைக்கிள்டு. நியூஸ் பேப்பரை நம்ம கட் பண்ணலாம், மார்க் பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி அதை திருப்பி ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிரிட்ஜ் த கேப் பிட்வீன். அப்போ கிளாஸ் ரூம்குள்ளே இருந்தால் கிளாஸ் ரூம் பற்றின நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ரியல் வேர்ல்டில் என்ன நடக்குது, இப்போ விலைவாசி என்ன வைக்குதுன்னு கூட என்ன பண்ணலாம், அவங்க தெரிஞ்சுக்கலாம் நியூஸ் பேப்பர் மூலயமா. பில்ட் குட் ரீடிங் ஹேபிட்ஸ். அதே மாதிரி வாசிக்கிற ஹேபிட்ஸு குழந்தைங்களுக்கு இது மூலிமா நம்ம கொண்டு வரலாம். இதுதான் நியூஸ் பேப்பர் பற்றி. மேகசின்ஸ் உங்களுக்கு தெரியும், எப்போயாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நிறையா பேர் இப்போ நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. மேகசின் இஸ் சம்திங் தட் லைஸ் பிட்வீன் அ நியூஸ் பேப்பர் அண்ட் அ புக்குக்கும் நியூஸ் பேப்பருக்கும் நடுவில் இருக்கிறது தான் மேகசின் அப்படின்னு சொல்கிறாங்க. மேகசின் கண்டைன்ஸ் என்ன இருக்கும், மேகசின்குள்ளே ஆர்டிகல்ஸ் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும், அவைலபிள் பிரிண்டடாகவும் இருக்குது, இப்போ ஆன்லைன் ஃபார்ம்லேயும் இருக்குது. மேகசின் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் படிக்கலாம், நியூஸ் பேப்பரையும் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். தே ஆர் ஜென்ரலி பப்ளிஷ்ட் ஆன் அ ரெகுலர் ஷெட்யூல். ரெகுலராக ஷெட்யூலில் அவங்க பண்ணுவாங்க. சாட்டர்டே இந்த மேகசின் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அண்ட் கண்டென்ட், அ வெரைட்டி ஆஃப் கண்டென்ட், நிறைய கண்டென்ட் அதில் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் மேகசின்ஸ் இருக்குல்ல, அது கூட இப்போ இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பற்றின ஆர்டிகல்ஸ் அதில் பப்ளிஷ் பண்ணுறாங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி டீச்சர் ரிலேட்டட் டு மேத்தமெட்டிக்ஸ் அதை பற்றியும் இருக்குது. இதை பற்றியும் ரிசர்ச் பண்ணுறாங்க. மேகசின் சப்போர்ட் கரிக்குலம் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் எசென்ஷியல் மேக்ஸ் லெசன்ஸ் வித் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸில் இதை அப்ளை பண்ணியும், மேக்ஸை அப்ளை பண்ணி அவங்க அந்த கரிக்குலம் பேஸ்டு மேக்ஸை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது ஹை ஸ்கூல் டியூட்டரிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு, தியரி ஆஃப் ஹையர் செகண்டரி, மேக்ஸ், ஜோக்ஸ், இது எல்லாமே கூட மேகசைன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேகசின்ஸ் டெவலப் மேத்தமெட்டிக்கல் திங்கிங்கை இதை டெவலப் பண்ணுது. மேகசின்ஸில் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குதுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மேக்ஸ் சப்ஜெக்டையும் நீங்கள் போட்டிங்கன்னா, டாபிக் சாப்டர்ஸும் போட்டிங்கன்னா வந்துடும். அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக், ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஜியாமெட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், கேல்குலஸ், நம்பர் தியரி, இதோட மேகசின்ஸ் முடிஞ்சிச்சு. மேகசின்ஸை பப்ளிஷ் பண்ணுறது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் டீச்சிங் எய்டு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் டீச்சிங்காக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்டர்டைன்மெண்ட்க்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி டீச்சிங் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர் ஹூ இஸ் வித்தவுட் டிவி ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, டிவி இல்லை, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரேடியோ இருக்குது. அப்போ ரேடியோ வச்சு அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டீச்சர் வந்து கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ல்டு பற்றின நாலேஜை கொண்டு வரலாம். Nowadays, content-based English instructions are available in the radio channel of ஆல் இண்டியா ரேடியோலையும், பிபிசி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேனல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இப்போது இங்கிலீஷ் வந்து கண்டென்ட் பேஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க, அதாவது சப்ஜெக்ட் பேஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை லிசன் பண்ணுவாங்க அந்த ப்ரோக்ராம்ஸை. அதே மாதிரி டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம், அந்த லெசன்ஸை ரெக்கார்ட் பண்ணி அதை ரீப்ளே பண்ணி காமிக்கலாம் ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூசஸ் என்ன, எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் லிசனர்ஸும் ஒரே பிளேஸில் உட்காந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரனோட ஜென்ரல் நாலேஜ் வந்து விரிவாக்கம் அடையும், வைடன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு ஆக்சஸ் அண்ட் வைட் கவரேஜ். அதே மாதிரி கவரேஜ் நிறையா எடுக்கும். இப்போ சொல்கிறாங்களே இந்த கம்பெனின்னு சிம் கார்டு வாங்கினா கவரேஜ் எடுக்க மாட்டேங்குதுன்னு. பட் ரேடியோக்கு என்ன இருக்குது, வைட் கவரேஜ் இருக்குது, ஈஸியாக ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் காம்ப்ரெஷன். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக லிசன் பண்ணி ஸ்பீக்கும் பண்ண முடியும், அவங்களோட ஸ்பீச்சும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசனிங் டு இங்கிலீஷ் நியூஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஹெல்ப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் ப்ரொனன்சியேஷனை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணுது
ஏன்னா கேட்குறதுனால மற்றவங்களோட ப்ரொனன்சியேஷன் பார்த்து இவங்களும் நல்லா ப்ரொனன்சியேட் பண்ணுவாங்க ஒரு தப்பான வேர்டை கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிவிஷன்றது பவர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ எல்லாமே டெலிவிஷன் கம்யூனிகேட் பண்ணுதா இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்துட்டா போதும், எப்படி கம்யூனிகேட் ஆகுது, ஆஹா இதை நம்ம வாங்கிடலாம் அந்த பொருளை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது ஒரு பவர்ஃபுல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் கன்வீனியன்ட், இது கன்வீனியண்ட்டாகவும் எக்கனாமிக்கல் மீடியம் ஆஃப் ரீச்சிங் அ லார்ஜ் கிராஸ் செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன். அது மாதிரி நிறைய இதுக்கு காசு ரொம்ப கம்மி. இப்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இதை ஈஸியாக பார்த்துக்கிறாங்க. இது என்னென்ன டிவி ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் தெரியுதோ அது எல்லாமே எழுதிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் ரிலேட்டட் இப்போ டிஸ்கவரி சேனல் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட், பிபிசி நியூஸு, சிஎன்என் நியூஸு, நேஷ்னல் ஜியோகிராஃபி, ESPN அது ஒரு நியூஸ், புதிய தலைமுறை, தூர்தர்ஷன், 10 ஸ்போர்ட்ஸு, இது எல்லாமே டிவி ப்ரோக்ராம்ஸ். இட் ஹாஸ் பிகம் த மோஸ்ட் ரீசன்ட் ஆடியோ விஷுவல் எய்ட் ஃபார் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்னென்ன டிவிஸ் நமக்கு இருக்குது, டிவி ப்ரோக்ராம் இந்தியாவில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி ஸ்கூல் டெலிவிஷன் ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிவி என்ற ஒரு சேனல் இருக்குது. இப்போ எப்படி செகண்டரி ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸை இதில் டீச் பண்ணுறாங்க. இது டிவி ப்ரோக்ராம்ன்றது இதுக்காக ஸ்டடீஸ்க்காக வருது. அடுத்தது டெல்லி அக்ரிகல்ச்சரல் டெலிவிஷன் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அது கிருஷி தர்ஷன் அப்படி சொல்லி ஒரு சேனலில் அவங்க கொடுக்குறாங்க. டேட் டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவி சேனல்ஸ்லாம் படிப்புக்காக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சேட்டிலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பெரிமெண்ட், போஸ்ட் சைட் ப்ராஜெக்ட், இந்தியன் நேஷ்னல் சேட்டிலைட், இன்சாட் டிவி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷனல் டெலிவிஷன் ப்ராஜெக்ட் விச் இஸ் HETV. இது யூஜிசியோட சேனலாம். இது எல்லாத்தையும் நிறைய டெலிவிஷன் சேனல்ஸ் இன்னமும் இருக்குது. எஜுகேஷ்னல் டெலிவிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு the television is called as the queen of the authorized aids. இவங்க தான் குவீனாக இருக்காங்க. எய்ட்ஸ் டீச்சிங் எய்டில் டிவியில் பார்க்கும்போது அவங்க குவீன்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜாவுக்கு கீழே. அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டீச்சிங் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், தட் இஸ் லைவ் ப்ரோக்ராமாக இருக்கலாம். அடுத்த சப்ளிமெண்ட்ரி என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன் டைப் ப்ரோக்ராம்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், சப்ளிமெண்ட்ரி இந்த ரீடர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம்ஸு. இது எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டிவியில். இதோட யூசஸ் என்ன, லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பி கிவன் இன்ஃபர்மேஷன் அட் அ டைம். ஒரே டைமில் நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடலாம். இட் கேன் ஹெல்ப் சப்ளிமெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ஸ் ஓரல் டீச்சிங்க்கு இது ரொம்ப நல்லா உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த டைம் சேவிங். அப்புறம் டிடி ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி இருக்கா, காண்போம் கற்போம் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who are appearing for the public எக்ஸாமில் இது எல்லாமே எப்படி எழுதணுன்ட்டு சொல்லிட்டு 11th 12th டீச்சர்ஸ் 10th டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. LSRW இருக்கு இல்லையா, லிசனிங், ஸ்பீக்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டிஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் கேன் பி இம்ப்ரூவ்ட். இதுவும் இம்ப்ரூவ் ஆகும். கேட்குறதுனால, பார்க்குறதுனால, பேசுகிறதுனால அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. The students who are not able to attend the class, சில ஸ்டூடெண்ட்ஸால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸால் அவங்க அதை வாட்ச் பண்ணி லிசன் பண்ணி வீட்டிலேருந்தே அவங்க கற்றுப்பாங்க. அதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 வே கம்யூனிகேஷன் தான். திருப்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களால அதை கேட்க முடியாது. ஏன்னா டிவி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர், கொஸ்டினோ டவுட்டோ எதுவுமே கேட்க முடியாது. ஸ்லோ லேர்னர்ஸ் அதை கோப்ப பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக போயிடும். புவர் ஆக்சசிபிலிட்டியும் புவராக இருக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்டகிரேட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் விஷுவல் பிகம்ஸ் டிஸ்ட்ராக்ஷன். சம்டைம்ஸ் இந்த டிவி டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வரும் லேர்னிங் ப்ராசஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் எதுக்காக, இன்டர்நெட்னால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. இஸ் த மோஸ்ட் user-friendly graphical system that offers huge amount of information to the users. இதில் நிறைய இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்டர்நெட் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கிராஃபிக்கல் சிஸ்டம் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்குது, யூசர்ஸ்க்கு கொடுக்குது. நம்ம தானே யூசரு, அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இது என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் டேட்டா கிடைக்குது, இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இமேஜஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் தேடிங்கன்னா கிடைச்சிது. சிம்பிள்ஸ் வேணுமா கிடைக்குது, சவுண்ட்ஸ் வேணுமா கிடைக்குது, வேர்ட்ஸ் வேணுமா கிடைக்குது, வீடியோ கிளிப்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாமே நீங்கள் எழுதலாம். இன்டர்நெட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். இன்டர்நெட்டுன்றது டெஃபினேஷன் என்னென்னா நெட்வொர்க்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தானே அதோட டெஃபினேஷன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இன்டர்நெட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ப்ரொக்யூரிங் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட். இன்டர்நெட்லேருந்து இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கிறது, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது, ஓகே, எரர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே இருக்குது சிக்னிஃபிகன்ஸ். இன்டர்நெட் எஜுகேஷனில் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ரீடிங், ரைட்டிங், ரிசர்ச் அண்ட் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். எழுதுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அது உதவியாக இருக்குது. ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் எவ்ரி டாபிக். என்ன டாபிக் நீங்கள் போட்டாலும் அந்த டாப்பிக்கை பற்றின இன்ஃபர்மேஷனை அது ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் பர்சனல் கண்டென்ட் வித் நியூ பீப்புள் அண்ட் கல்ச்சர்ஸ். அதே மாதிரி நம்ம பர்சனல் காண்டாக்ட் வச்சுக்கிறோமா இல்லையா? ஃபேஸ்புக்லேருந்து யாரை வேணாலும் பர்சனல் காண்டாக்ட், நியூ பீப்புள் கூட நம்ம பேசுகிறோம், கல்ச்சர்ஸ் கூட நம்ம காண்டாக்ட் வச்சுக்கிறோம். அடுத்தது இன்டர்நெட் இன் ஸ்கூல்ஸில் இன்டர்நெட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கேரியர் கவுன்சிலிங்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஒன்று தான். கேரியர் கவுன்சிலிங்னால் என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்றதுக்கு, இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கா, வேக்கன்சி ஏதாவது இருக்கா, அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், இதெல்லாம் பார்க்குறதுக்காகவும் இன்டர்நெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ப்ரொவிஷன் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ். இன்டர்நெட் சர்வீசஸோட ப்ரொவிஷன்ஸ் கிடைக்கிது. அதாவது வைஃபை கனெக்ஷன் அது எல்லாமே சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் ஆஃப் டைரக்டரி சர்வீசஸும் நமக்கு கிடைக்கிது. ஆஃபரிங் கோர்சஸ் த்ரூ இன்டர்நெட். இன்டர்நெட் மூலயமா கோர்சஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. மாஸ் மீடியா முடிஞ்சிருச்சு. மாஸ் மீடியாங்கிறது ஒரு ஓல்டு டெக்னாலஜி விச் இஸ் யூஸ்டு ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நியூ எமர்ஜிங் மீடியா, அதாவது புதுசாக நமக்கு இருக்குது இல்லையா, அந்த மீடியா மூலியமாக நம்ம நிறையா கற்றுக்குறோம். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கொஸ்டின். The new forms of media have created opportunity for interactions between the producers and the consumers of news. இப்போ முன்னாடி இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, டிவிங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன். பட் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது டூ வே கம்யூனிகேஷன். இப்போ ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லுது இல்லையா, அது மாதிரி தான் இது டீச் பண்ணால் கூட நமக்கு ஆன்சர் பண்ணுது. The new forms of media are known as new emerging media. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகான்ஃபரன்சிங்கிறது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் காலில் கான்ஃபரன்ஸ் கால் போடுறீங்க இல்லையா, அது மாதிரி தான். கம்யூனிகேஷன் சேட்டலைட், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், வேர்ட் ப்ராசஸர்ஸ், ஓகே, பிளெண்டட் லேர்னிங், ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இது மொத்தம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஓகே, டெலிகான்ஃபரன்சிங் அப்படின்னா என்ன? ஒரு லைவ் இன்ட்ராக்டிவ் ஆடியோ வீடியோ மீட்டிங் பிட்வீன் 2 or more participants who are at different places. டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களால இன்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி? ஆடியோ அஸ் வெல் அஸ் வீடியோ ரெண்டுமே சேர்த்து கூட அவங்க பண்ணலாம். இதெல்லாம் ஜூம் மீட்டிங்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, கூகுள் மீட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. COVID-19 டைமில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி டெலிகான்ஃபரன்சிங் நம்ம அட்டென்ட் பண்ணலாம், எங்கேருந்து வேணாலும், எந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து வேணாலும். இந்த கம்யூனிகேட்டிங் நெட்வொர்க்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல், லேப்டாப் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, டேபு, கம்ப்யூட்டர்ஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. there are different types of டெலிகான்ஃபரன்சிங். என்ன மாதிரி டெலிகான்ஃபரன்ஸ்? ஆடியோ டெலிகான்ஃபரன்சிங், ஆடியோ கிராஃபிக்ஸு, கம்ப்யூட்டர் டெலிகான்ஃபரன்சிங், ஆடியோ வீடியோ. இது ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகே, அடுத்தது ஆடியோ டெலிகான்ஃபரன்ஸ்னால் என்ன? திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கான்ஃபரன்ஸ் கால் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இப்போ மொபைல்லே கான்ஃபரன்ஸ் கால் போடலாம், வாட்ஸ்அப்பில் கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் லிங்க்ஸ் வயா டெலிஃபோன் லைன்ஸ் வழியாக கான்ஃபரன்ஸ் கால். ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரே டைமில் கால் பண்ணி பேசுகிறது தான் கான்ஃபரன்சிங். மீட்டிங் கேன் பி கண்டக்டட் வயா ஆடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்டன்ஸ் லேர்னிங் கேன் பி கண்டக்டட் பை ஆடியோ கான்ஃபரன்ஸ். டிஸ்டன்ஸ் லேர்னிங் எதில்? இந்த ஆடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாகவே நம்ம கொடுத்துக்கலாம். நிறைய பைஜூஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் எதில் தான் டீச் பண்ணுறாங்க? கான்ஃபரன்சிங் மூலியமாக ஆடியோ as well as வீடியோவும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட்டு ஆடியோ கிராஃபிக்ஸ் டெலிகான்ஃபரன்ஸ். ஆடியோ கிராஃபிக்ஸ் டெலிகான்ஃபரன்ஸுங்கிறது என்ன? அது ஒரு சேனல் என்ன ட்ரான்ஸ்மிட் பண்ணுதுன்னா, விஷுவல் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் கிராஃபிக்ஸு. ஓகே, நம்ம கிராஃபிக்ஸில் டைனோசர் பார்க்குறோம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வீடியோ பிக்சர்ஸ் ஆர் அண்ட் ஹெல்ப் டு practices as can help to voice communication, useful for meeting and distance learning. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு எல்லாத்துலேயும் நீங்கள் போட்டிங்கன்னா மீட்டிங்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படின்னு நீங்கள் போட்டுறணும். ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் இல்லையா, அதனால். அடுத்தது கம்ப்யூட்டர் டெலிகான்ஃபரன்சிங் அப்படின்னா என்னென்னா, டெலிஃபோன் லைன்ஸ் மூலியமாக இது கனெக்ட் ஆகிருக்கும். 2 or more கம்ப்யூட்டர்ஸ் இதில் இருக்கும். 2 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லை, 2 or more கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இது இமெயிலெலாம் அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இமெயிலில் என்னென்ன அனுப்புவீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பிக்கலாம். லீவ் லெட்டர் அனுப்புவீங்க, லெசன்ஸ் அனுப்புவீங்க, ரிப்போர்ட்ஸ் அனுப்புவீங்க, மெமோஸ் ஏதாவது இருந்தால் அனுப்பலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே இமெயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா. ஸோ இமெயில்ஸ் கேன் பி சென்ட் டு எனி ஒன் ஆன் த லேன் ஆர் வேன். எந்த கனெக்ஷன் இல்லைனாலும் நம்ம யாருக்கு வேணாலும் இமெயில்ஸ் அனுப்பலாம். டிஸ்டன்ஸ் எடுக்கேஷன் இமெயிலில் இதில் பாசிபிள். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் மெயில்ஸில் இப்போ கிடைக்கிது இல்லையா, ஒர்க்ஸ் கிடைக்கிது த்ரூ மெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமெயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில். அடுத்தது ஆடியோ வீடியோ டெலிகான்ஃபரன்ஸ்னால் என்ன? ஆடியோ அண்ட் வீடியோ. அப்போ வீடியோ கம்யூனிகேஷன் அண்ட் இமேஜஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கான்ஃபரன்ஸுக்கு இது ஆடியோவோ இல்லை இமேஜஸோ வீடியோவோ எல்லாமே அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனிதிங் தட் கேன் பி கேப்சர்டு பை அ டிவி கேமரா. ஒரு கேமரா வச்சு கேப்சர் பண்ணி நம்ம காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு. பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங்கில் இருப்பாங்க. ஓகே, ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அதுதான் ஆடியோ அண்ட் வீடியோ. அதை பார்த்து பேசுகிறது. ஓகே, கேமரா ஆன் பண்ணுன்னு சொல்லி கூட இந்த டைமில் சொல்லுவாங்க இல்லையா. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பிஹேவியர் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் தேவையா, டெஸ்க்டாப் தேவையா, ஸ்மார்ட் ஃபோன் தேவையா, இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையா, COVID-19 நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் என்னென்ன தேவை, மைக்கு தேவையா, கேமரா தேவையா, ஸ்பீக்கர் தேவையா, இது எல்லாமே நம்ம எழுதிடணும். அது மாதிரி வீடியோ டெலிகம்யூனிகேஷன் சாஃப்ட்வேரும் அதுக்கு தேவை. அந்த சாஃப்ட்வேர் ஜூமாக இருக்கலாம், கூகுள் மீட்டாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஓகே. இதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டைமை சேவ் பண்ணும். அதே மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு கிடையாது. இங்கே பஸ்ஸை பிடிச்சி போகணுக்கா அப்படின்றதெல்லாம் கிடையாது. எஃபிஷியன்ட் ரெக்கார்ட் கீப்பிங் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன படிச்சிங்க, இது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் கீப்பிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கட் கான்ஃபரன்ஸ் காஸ்ட்டை வந்து அது குறைக்குது. ரிலேபிலிட்டியாக இருக்குது. ஓகே, சர்வீசஸ் இது எல்லாமே இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ். செகண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சேட்டிலைட் வந்து இஸ் an artificial satellite that relies and amplifies radio communication signals via transponder. It creates communication between transmitter and the receiver at different locations on earth. கம்யூனிகேஷன் சேட்டிலைட் மேலே இருக்குது. நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணுறோம், மெசேஜஸ் கொடுக்குறோம். டிரான்ஸ்மிட்டர்னால் மெசேஜ் அனுப்புகிறவங்க, ரிசீவர்னால் அதை வாங்குகிறவங்க. அதே மாதிரி வேறு உலகத்தில் எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும் வித்தவுட் ஒயர் நம்ம வந்து மெசேஜ் அனுப்புறது போய் சேர்ந்துருது இல்லையா. ஸோ இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் அதுக்காக தான் உதவுது. இது எதெல்லாம் வச்சு உதவுது? சேட்டலைட் மேலே அனுப்புறது மூலியமாக தான், மேலே இருக்கிறது மூலியமாக தான் ரேடியோ, டெலிஃபோன், மிலிட்ரிக்கு, மெட்ராலஜி, ஸோ இது எல்லாத்துக்கும் நமக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிது. இந்த சர்வீஸ் வந்து 1st Jan 2021 வந்து இது கொடுத்தாங்க. தேர் ஆர் 2224 கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் இன் எர்த் ஆர்பிட். நீங்கள் சுற்றி நம்ம எர்த்தை சுற்றி என்ன இருக்குது, ஆர்பிட்ஸ்னா இது நிறைய சேட்டலைட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, கம்யூனிகேஷன் சேட்டலைட் யூஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ரேஷியோ அண்ட் மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை, நிறைய மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சிஸ், ரேஷியோஸ், வைட் ரேஞ்ச் இது எல்லாமே நமக்கு தேவை. சேட்டலைட்ஸ் அண்ட் எடுகேஷன். சேட்டலைட்ஸ்க்கும் கல்விக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இந்தியா லான்ச்டு எடுகேஷன் சேட்டலைட்
ஜிசாட் அப்படின்னு ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துனாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஜிசாட் 3 எந்த பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அதுக்கு இது பேர் தான் எடுசாட்டுன்னு சொல்கிறாங்க. எடுசாட்டுன்றது நம்ம படித்தோம் இல்லையா, அதே தான். on 20th September ஸ்ரீஹரிகோட்டா இந்தியாவில் இந்த லான்ச் பண்ணாங்க. இட் இஸ் மீன் ஃபார் டிஸ்டன்ட் கிளாஸ் ரூம் எடுகேஷன் ஃப்ரம் ஸ்கூல் டு ஹையர் எடுகேஷன். அப்போ ஸ்கூல்லேருந்து ஹையர் எடுகேஷனுக்கு டிஸ்டன்ஸ்லேயே அவங்க வந்து படிக்கிறதுக்கு இந்த எடுசாட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த சேட்டலைட்டை செலுத்தினதில் இந்தியா அதில் பண்ணியிருக்காங்க. திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் எஜுகேஷனல் சேட்டலைட் இன் தட் ப்ரொவைட் த கண்ட்ரி வித் சேட்டலைட் பேஸ்ட் 2-way கம்யூனிகேஷன் டு கிளாஸ் ரூம் ஃபார் டெலிவரிங் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ். இது எந்த கம்யூனிகேஷனில் நமக்கு கிடச்சிருக்கு? 2-way கம்யூனிகேஷனில் கிடச்ச ஒரு சேட்டலைட்டை அனுப்பின சேட்டலைட்டில் 2-way கம்யூனிகேஷன் நமக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். எடுசாட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபார்மல் நான் ஃபார்மல் எடுகேஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. அதாவது நம்ம பிஎட் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. என்கரேஜிங் ஆக்சஸ் டு குவாலிட்டி ரிசோர்ஸ் பர்சன்ஸ்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸி. அதே மாதிரி என்ஹான்சிங் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை அதை என்ஹான்ஸ் பண்ணுது. ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் இங்கேருந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்க, அமெரிக்காவில் இருக்கவங்க கூட பேசிக்கிறாங்க. ஸோ கம்யூனிட்டி டெவலப் ஆகுது கம்யூனிகேஷன். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் ஹெட்செட்டுன்றதுல எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ டிவியில் இருக்குது, டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் கான்ஃபரன்சிங் இதனால தான் நடக்குது, வெப் பேஸ்ட் எடுகேஷன் நடக்குது, கன்வென்ஷனல் ரேஷியோ அண்ட் டிவி ப்ராட்காஸ்டிங் இதனால தான் நடக்குது. எடுசாட்ன்ற செயற்கைக்கோள் அந்த எடுசாட்டுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. இக்னோ வந்து நீங்கள் ஸ்வயம் படிக்கும் போது கூட இக்னோ யூனிவர்சிட்டியில் படிக்க சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஏ, ஆர்சிஐ, ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இது ரொம்ப முக்கியம். ஆர்சிஐ. அடுத்தது விக்யான் பிரசார், இது எல்லாமே வந்து எடுசாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் இந்த டைம் தான், அந்த டைம்லாம் இல்லை, எந்த டைம் வேணாலும் எடுத்து படிக்கலாம். ஈஸி இன் புட்டிங் இன் நியூ சர்க்கியூஸில் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராட்காஸ்டிங் வந்து கன்சீவபிள் அவுட்கம்ஸ் கொடுக்கும். அப்புறம் யூசர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சிஸ்டம்மை. ஈச் அண்ட் எவ்ரி சைட் ஆஃப் தி எர்த் இஸ் செக்யூர்டு, எல்லாமே செக்யூர்டாக இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கன்ஜெஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், அப்புறம் இன்டர்ஃபெரன்ஸ் அண்ட் ப்ரொலிஃபரேஷனா. அடுத்தது தேர்ட் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். உங்களுக்கு அது தெரியும். நெட்வொர்க் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மொபைலோ கம்ப்யூட்டர்லேயோ நம்மளால் மெசேஜஸை நம்ம அனுப்ப முடியாது. ஓகே, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இஸ் a set of computers sharing resources. அப்போ ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிறது. தீஸ் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ஒயர்ஸ் வச்சு கனெக்ஷன் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடி ஒயர்டு கனெக்ஷன்ஸ் வச்சுருந்தோம் ஆப்டிக்கல் கேபிள் வழியாக. இப்போ என்ன இருக்குது? ஒயர்லெஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி மெத்தட்ஸ் வந்துருச்சு. அதுதான் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் சொல்கிறாங்க. நெட்வொர்க் எடுக்கலை, வைஃபை ஆன் பண்ணு, மொபைல் டேட்டா ஆன் பண்ணு, இதுதான் அது. ஓகே, இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ் பை எலக்ட்ரானிக் மீன்ஸ் வித் வேரியஸ் டெக்னாலஜிஸ் சச் அஸ் இமெயில். இதன் மூலியமாக நம்ம என்னென்ன பார்க்குறோம்? இமெயில் அனுப்புகிறோம், இன்ஸ்டன்ட் மெசேஜிங், சேட்டு, வாய்ஸு, வீடியோ, டெலிஃபோன் கால்ஸ் அண்ட் கான்ஃபரன்சிங், இது எல்லாமே நடக்குது. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இல்லாமல் எதுவுமே நடக்காது. நெட்வொர்க் அலோவ் ஷேரிங் ஆஃப் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுறோமா இல்லையா? எஸ், டேட்டா ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ வி ஆர் ஷேரிங். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லேன், வேன், மேன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா பேன்னா என்ன? பர்சனல் ஏரியா நெட்வொர்க். லேன்னா என்ன? லோக்கல் ஏரியா நெட்வொர்க். மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க். அவ்வளோதான் இதோட ஃபுல் ஃபார்ம். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் நீங்கள் எழுதிடலாம். இதோட நீட்ஸ் என்ன? எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? டேட்டா ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக. யூசர்ஸ் கேன் ஷேர் டிவைசஸ் சச் அஸ் பிரிண்டரு, ஸ்கேனர், சிடி-ரோம், அதுக்கப்புறம் ஹார்ட் ட்ரைவ்ஸ். ஒரு கம்ப்யூட்டர்னால் என்னென்ன வந்து ஹார்ட்வேர் இருக்கோ அந்த ஹார்ட்வேரை இங்கே எழுதியிருக்காங்க, அவ்வளோதான்.
டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் டோபாலஜி. நெட்வொர்க் டோபாலஜியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது? கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னாவே டோபாலஜி அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். டோப்போ அப்படின்னாக்க என்னென்னா பிளேஸா, லாஜினா ஸ்டடி. அப்போது எந்த பிளேஸில் படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான், எங்கேருந்து வேணாலும் படிக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னு பேர் வந்திருக்கு. நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லேஅவுட், ஷேப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நெட்வொர்க். நெட்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்னது நெட்வொர்க் டோபாலஜி. இப்போ இதில் என்ன ஷேப் இருக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார், பஸ், இன்னொன்று ஸ்டார்னால் ஸ்டார் மாதிரி இருக்கும் கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷன். இங்கே ஒரு கம்ப்யூட்டர், இங்கே ஒரு கம்ப்யூட்டர், நடுவில் ஒரு சர்வர் மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இது ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குடைய ஒயர்டு கனெக்ஷன். அடுத்தது பஸ் நெட்வொர்க்குன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் மாதிரியே இருக்கா, அது அதில் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் அது. அடுத்தது மெஷ் நெட்வொர்க்னால் மெஷ்ஷாகி இருக்கும், கலைஞ்சு போய் எங்கெங்கே வேணாலும் இருக்கும், அதான் மெஷ் நெட்வொர்க். அடுத்தது ரிங் நெட்வொர்க். ரிங் நெட்வொர்க்ன்றது ஒரு மோதிரம் மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் ஷேரிங் இஸ் ஈஸி. ஃபைல் ஷேரிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு எக்ஸ்பென்ஸ்லாம் தேவையில்லை. ஸோ இன்எக்ஸ்பென்சிவ். ப்ரொஃபைலை ரைஸ் பண்ணும், கான்ஃபிடென்ஸை வந்து பில்ட் பண்ணும். அப்புறம் மோர் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் ஐடியாஸை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்தன் பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸை அது ஸ்ட்ரென்தன் வந்து. இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராஸ்டிக்கலி டிக்ரீசஸ் த ப்ரொடக்டிவிட்டியை அது அப்படியே டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. செட்டிங் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கேன் பி எக்ஸ்பென்சிவ். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை செட் பண்ணுறதுன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நெட்வொர்க்கை, இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. நெட்வொர்க்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த சென்ட்ரலைஸ்டு சர்வர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த நெட்வொர்க் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ராசஸர்னால் என்னது, நீங்கள் எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணிவிடுவாங்க, அதுதான் வேர்ட் ப்ராசஸர். ஓகே, இது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் யூஸ் டு ரைட். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணுறோம், அதை தான் ரைட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிவைஸ் த டாக்குமெண்ட். எப்போ வேணாலும் அதை எடுத்து நீங்கள் திருப்பி பார்க்கலாம். கம்போஸ் த லேஅவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் அண்ட் ப்ரீவியஸ் ப்ரிவ்யூ கூட நம்ம பார்க்கலாம் கம்ப்யூட்டரில், இல்லையா? மானிட்டர் ஹவு த பிரிண்டட் காப்பி வில் அப்பியர். ப்ரிவ்யூ பார்ப்போம், பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதையும் நீங்கள் பார்க்கலான்றதே சொல்கிறாங்க. வேர்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டைப் பண்ணோன்னே அதை சேவ் பண்ணுவீங்க, எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி எப்போ வேணாலும் அது ப்ரிவ்யூ பார்த்து பிரிண்ட்டும் எடுத்துப்பீங்க. அதை அப்படியே நீங்கள் எழுதுனா கூட போதும். அடுத்தது வேர்ட் ப்ராசஸர். என்னென்ன வேர்ட் ப்ராசஸரில் பண்ணும், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணலாம், டைப் பண்ணுறீங்க, அதை தான் ரைட்டிங்னு சொல்கிறாங்க. அதை எடிட் பண்ண முடியுமா, திருப்பி தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதை எடிட் பண்ணுவீங்க, கட் பேஸ்ட் பண்ணுவீங்க, காப்பி பேஸ்ட் இன்டர்நெட்லேருந்து கூட நிறையா பண்ணுறீங்க, கிராமர் செக் பண்ணுறீங்க, அடுத்து ஸ்பெல் செக் பண்ணுறீங்க, மூவ் டெக்ஸ்ட்டு, காப்பி டெக்ஸ்ட்டு. இது எல்லாமே எதில் நடக்குது, எம்எஸ் வேர்டில் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி டாக்ஸில் பண்ணுறோம், அண்ட் ஸோ ஆன். ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்ஸ் அண்ட் சைன்ஸு, பேராகிராஃப், லேஅவுட்ஸு, வேர்ட் கவுண்ட், இதெல்லாம் கூட அதோட ஃபீச்சர்ஸ். ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றுவீங்க, சைஸை மாற்றுவீங்க, பேராகிராஃப் அலைன் பண்ணுவீங்க, லேஅவுட்டு நிறையா எடுத்துப்பீங்க. அடுத்த மாதிரி வேர்டை வந்து கவுண்ட் பண்ணலாம், எத்தனை வேர்ட் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி டாக்குமெண்ட் டைப்ஸ் என்ன மாதிரிலாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர் டைப் இருக்குது, மெமோ மாதிரி இருக்கும், உங்கள் ரெஸ்யூம்க்கு அது ஃபார்மேட் கூட அதில் இன்பில்ட்டாக இருக்குது, மெயில் மர்ஜ் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஆஃப் வேர்ட் ப்ராசஸர் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது எம்எஸ் வேர்டு, டாக்ஸு, இதெல்லாம். இவங்க சொல்கிறாங்க என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபி வேர்டு, அது மாதிரி ஆப்பிள் ஐஒர்க் பேஜஸ், ஆப்பிள் டெக்ஸ்ட் எடிட், கோரல் வேர்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை நீங்கள் எழுதலாம். ஓகே, ட்ராபாக்ஸ் பேப்பர், கூகுள் டாக்ஸு, லைப் ஆஃபீஸ் ரைட்டர், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே வேர்ட் ப்ராசஸர். ஓகே, மைக்ரோசாஃப்ட் வேர்டு இங்கே தான் கொடுத்துருக்காங்க, எம்எஸ் வேர்டு. இவ்வளோ இருக்குது, நமக்கு தெரியாதது எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், அப்புறம் பேஸ்ட் பண்ணலாம், மூவ் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டை. அதே மாதிரி ஃபார்மேட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டை. எப்படின்னா, ஃபாண்ட்டோட டைப்பு, ஸ்டைலு, சைஸு, போல்டிங், இட்டாலிங், அண்டர்லைங் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது ஆடிங் சிம்பிள்ஸ் ஆட் பண்ண முடியுமா? எஸ், ஆட் பண்ண முடியும். கிரியேட் அண்ட் எடிட் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். என்னென்ன எம்எஸ் வேர்டில் உங்களுக்கு தெரியுமோ, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. டெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அதை பார்க்கலாம். அதே மாதிரி பேஜ் அப்பியரன்ஸ் எப்படி கொடுக்குது அதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது அட்வான்டேஜஸ்.
கேன் சேவ் யுவர் ஒர்க் அண்ட் ரெட்ரீவ் லேட்டர். உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். plenty ஆஃப் ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி டாக்குமெண்ட் இதில் கிடைக்கும். அடுத்த மாதிரி கேன் இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் அ டேட்டாபேஸ் அண்ட் யூஸ் இட் டு கிரியேட் மெயில் மர்ஜ். மெயில் மர்ஜுக்கு நம்ம டேட்டாஸை நிறையா எங்கேருந்து வேணாலும் இம்போர்ட் பண்ணி நம்மளால் டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து அனுப்ப முடியும். இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெயின் அ சென்ஸ் ஆஃப் லாஸிங் ஐயோ என்னோடய அசைன்மெண்ட்ஸ் போயிருமோ அப்படின்ற பயம் வந்து வேண்டாம். ஏன்னா அது நல்லா கரெக்டாக சேவ் ஆகி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா டாக்ஸில் நீங்கள் எது டைப் பண்ணாலும் எது வரைக்கும் டைப் பண்ணி நீங்கள் பவர் கட் ஆனாலும் எது ஆனாலும் அது அப்படியே அது வரைக்கும் சேவ் ஆகுது. இது எல்லாமே நமக்கு அட்வான்டேஜ். வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பப்ளிஷிங் ஒர்க் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் வந்து காஸ்ட் ஆஃப் வேர்ட் ப்ராசஸர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போல்லாம் எம்எஸ் வேர்டெலாம் நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் டைப் பண்ண முடியுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து வெரி ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்யூரிட்டி மெஷர்ஸ் கேன் பி ப்ரீச்டு. செக்யூரிட்டி மெஷர்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மள என்ன டைப் பண்ணுறோமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கும் தெரியும். யூ ஆல்வேஸ் நீட் அன் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் உன்னோட டேட்டாவை வந்து நீ திருப்பி ரெட்ரைவ் பண்ண முடியாது. users will never use 50% of the functionality of Word. 50% நிறைய தெரியும், 50% நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. மெயில் மர்ஜே நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளெண்டட் லேர்னிங். 5th டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா பிளெண்டட் லேர்னிங். பிளெண்டட் லேர்னிங் இது எல்லாமே நியூ எமர்ஜிங் மீடியா. ஓகே, பிளெண்டட் லேர்னிங் நடந்துச்சா இல்லையா நமக்கு? எஸ், நடந்துச்சு கோவிட் டைமில். தி தாட்ஃபுல் இன்டகிரேஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் ஆன்லைன் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ். ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸையும் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பிளெண்டட் லேர்னிங். இட் கம்பைன்ஸ் ஆன்லைன் வித் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங். ஆன்லைனை ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங்கோட கம்பைன் பண்ணுறது தான் பிளெண்டட் லேர்னிங். மிக்ஸ்டு மோட் ஆர் ஹைபிரிட் லேர்னிங் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் ஃபேஸ் டு ஃபேஸ். ஃபேஸ் டு ஃபேஸை F2Fன்னு ஷார்ட்டாக எழுதலாம். லேர்னிங் வித் ஆன்லைன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஆன்லைனோட சேர்த்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸும் லேர்ன் பண்ணுறது தான் வந்து பிளெண்டட் லேர்னிங். இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அண்ட் குவாலிட்டி, எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதோட தரத்தெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் ஃபார் ஆக்டிவ் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங்க்கு. அது ஒரு அப்ஜெக்டிவ். கிளாஸ் டிஸ்கஷன் ஹெல்ப்ஸ் கிளாஸ் டிஸ்கஷன் அஸ் வெல் அஸ் ஃபார் லேப் ஒர்க்குக்கும் அது ஹெல்ப்பாக இருக்கணுன்றது எல்லாமே அதோட அப்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. ட்ரைவ் கொலாபரேட்டிவ் டீச்சர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சால்விங். ஸோ டீச்சர் ப்ராப்ளம் சால்விங் வந்து கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே அப்ஜெக்டிவ். யூசர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட் கொலாபரேஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணுறதுனால இது ஒரு யூசர்ஸு. கோர்ஸ் ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்குது. லேர்னருக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ரிச் லேர்னர் அசஸ்மெண்ட் நிறைய நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் குவிஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உடனே சொல்லிடும் 4 out of 4, 3 out of 4ன்ட்டு. ஸோ அது மாதிரி 24/7 இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டைமில் தான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மல்டி யூஸ் ஆர் டுவல் யூஸ் ரிசோர்ஸஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6th வந்து நம்ம 8 பார்த்தோம் இல்லையா, இதில் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் வந்து 6th. இதில் பெடகாலஜிக்கல் அப்ரோச், இது வந்து ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம்ன்றது ஒரு பெடகாலஜிக்கல் அப்ரோச். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்னா என்ன தலைகீழாக மாற்றுறது. ஸோ அதுதான் ஃப்ளிப்டு அப்ரோச். இப்போ இதில் என்னத்தை தலைகீழ மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் விச் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ்ஸ் ஃப்ரம் த குரூப் லேர்னிங் ஸ்பேஸ் டு த இண்டிவிஜுவல் லேர்னிங் ஸ்பேஸ். ஒரு குரூப் லேர்னிங் ஸ்பேஸ்லேருந்து இண்டிவிஜுவல் லேர்னிங் ஸ்பேஸ்க்கு மாறுது. அண்ட் த ரிசல்ட்டிங் குரூப் ஸ்பேஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு அ டைனமிக் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட் வேர் த எடுகேச்சர் கைட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குரூப் லேர்னிங்கிறது இண்டிவிஜுவல் லேர்னிங்காக மாறுது. அதோட ரிசல்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்பேஸ் வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் அதாவது டெய்லி ஒரு இதை வந்து அவங்க மாற்றி கற்றுக்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் கால்டு ஃப்ளிப்டு பிகாஸ் த ட்ரெடிஷ்னல் டெஃபினேஷன் வாஸ் லெக்சர் இஸ் டன். அதாவது லெக்சர் கொடுக்குறாங்க இல்லையா, அது எங்கே கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க? எங்கே கிளாஸ் எடுப்பாங்க டீச்சர்? கிளாஸுக்குள்ளே
ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதை தலைகீழாக மாற்றி லெக்சர் இஸ் டவுன் அவுட் சைட் த கிளாஸ். கிளாஸுக்கு வெளியில் நமக்கு நடக்கும். யூஸ்வலி வீடியோஸ் அட் ஹோம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அட் ஹோமில் அப்படின்றாங்க. அசைன்டு ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹோம் ஒர்க்கு அது எல்லாமே இஸ் டன் இன் த கிளாஸ். இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க எங்கே சால்வ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம். ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் இஸ் அ பெடகாஜிக்கல் அப்ரோச் இன் விச் டிப்பிக்கல் லெக்சர், டிப்பிக்கலான லெக்சர் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் நடக்கும். அண்ட் ஹோம்ஒர்க் ஆஃப் அ கோர்ஸ் வந்து ஆர் ரிவர்ஸ், இது ரெண்டுத்தையும் ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் வீடியோஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் கண்டென்ட். ஓகே, ஷார்ட் வீடியோஸ் கொடுக்கலாம், அது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டென்ட்டாக இருக்கலாம். எக்ஸசைஸ், ப்ராஜெக்ட்ஸ் ஆர் குரூப் டிஸ்கஷன் டன் வித் த கைடன்ஸ் ஆஃப் த டீச்சர். இது எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்போ ப்ராஜெக்டெல்லாம் எங்கே கொடுத்துருவாங்க, கிளாஸ்க்கு கொடுத்துருவோம், வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. வீட்டில் போய் பிள்ளைங்க ப்ராஜெக்ட் பண்ணோம், எக்ஸசைஸ், ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்கள் எங்கே அங்கே போய் கற்றுட்டு வரணும், இங்கே வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 pillars இருக்கான். ஃப்ளிப் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம். எஃப் ஃபார் ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட், எல் ஃபார் லேர்னிங் கல்ச்சர், ஐ ஃபார் இன்டென்ஷனல் கண்டென்ட், ப்ரொஃபஷனல் எடுக்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் என்விரான்மெண்ட்னா உங்களுக்கு எங்கே வேணாலும் படிக்கலாம். ஓகே, மஸ்ட் அலோவ் வெரைட்டி ஆஃப் லேர்னிங் மாடல்ஸ், வெரைட்டி ஆஃப் லேர்னிங் மாடல்ஸை இதை அலோவ் பண்ணணும். அடிஷ்னலாக ஃப்ளிப்டு எடுக்கேட்டர்ஸ் ஹாவ் டு பி கம்ஃபர்டபுள் வித் ஃப்ளெக்சிபிள் environment in which the student choose what and where they learn outside the classroom. கிளாஸ்ரூம்க்கு வெளியில் என்ன ஏது அந்த குழந்தைங்க கற்றுக்கணுங்கிறது ரொம்ப நமக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லேர்னிங் கல்ச்சர். அப்போ கற்றுக்கிறதுக்கு கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் கண்டென்ட் ஆன் தேர் ஓன், அவங்களே அந்த கண்டென்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணும். வைல் எடுக்கேட்டர் வந்து என்னவாக இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன லெவலில் இருக்கோ அதை அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி எப்படி இருக்கணும், அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இன்ஃபார்ம்டு ஃபார் த கல்ச்சர் டு ஷிஃப்ட் டு திஸ் நியூ மாடலுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும். இன்டென்ஷனல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபில்டர் கிளாஸ் ரூம் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா, ஸோ அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டென்ஷனல் கண்டென்ட் அப்படின்னா என்ன, கண்டினியூஸ்லி திங்க் அபவுட் ஹவு தே கேன் யூஸ் த ஃப்ளிப் லேர்னிங் மாடல்ஸ். இதை பற்றி இந்த கண்டென்ட்டை எப்படி அவங்களுக்கு செலுத்தணும், எப்படி அவங்கள படிக்க வைக்கணும், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம புகுத்தணும். giving gain conceptual understanding as well as procedural fluency when needed. ஓகே, ஸோ என்ன எப்போல்லாம் தேவையோ இந்த கான்செப்ட் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதே மாதிரி ஃப்ளூவன்சி இந்த ப்ரொசீஜரில் அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். ஓகே, கற்றுக் கொடுக்கணும். அது மாதிரி எடுக்கேட்டர்ஸ் கேன் அடாப்ட் வேரியஸ் மெத்தட்ஸ். என்ன மாதிரி மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறது, ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், அதுக்கப்புறம் மாஸ்ட்ரிஸ், சாக்ரட்டிக் மெத்தட், இது எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணி சப்ஜெக்ட் மேட்டரை லேர்ன் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் எடுக்கேட்டர்ஸ் யாரெல்லாம் ப்ரொஃபஷனல் எடுக்கேட்டர்ஸ்? டியூரிங் கிளாஸ் டைம் டீச்சர் கண்டினியூலி அப்சர்வ் தியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் நடக்கும்போது கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ரொவைடிங் தெம் வித் ஃபீட்பேக், நீங்கள் இங்கே கவனி, நீ சூப்பராக சொன்ன அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ரிலவெண்ட் இந்த மூமெண்ட் அந்த ரிலவெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஒர்க் அசஸ் பண்ணுவாங்க. அசஸ்னால் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. தெர் இஸ் அ டெலிபரேட் ஷிஃப்ட் ஃப்ரம் லெக்சர் சென்டர் டு அ ஸ்டூடெண்ட் சென்டர். இப்போ பார்த்திங்க அது டெலிபரேட்டாகவே என்ன சொல்கிறாங்க, லெக்சர் சென்டர்லேருந்து ஸ்டூடெண்ட் சென்டருக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கேட்டர்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு கனெக்ட் வித் ஈச் அதர், எல்லாத்துக்கூடையும் அவங்க கனெக்ட் பண்ணணும். இம்ப்ரூவ் தேர் ட்ரேடை இம்ப்ரூவ் பண்ணணும். டு அக்செப்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்மை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். டு டாலரேட் கண்ட்ரோல்டு கிளாஸ் ரூம் சேர்ஸ், அதே மாதிரி அவங்க அதை கிளாஸ் ரூம் கண்ட்ரோல் வந்து அவங்க டாலரேட் பண்ணணும். இது எல்லாமே இருக்குது. ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், டிஸ்கஷன் கொடுக்கலாம், டிபேட்ஸ் கொடுக்கலாம், இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி. அட்வான்டேஜ் என்ன,
ஸ்டூடெண்ட்ஸ் டேக் கண்ட்ரோல் ஆஃப் தேர் லேர்னிங். அவங்களே அவங்களோட லேர்னிங்கை கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டெவலப் ஃபேக்சுவல் நாலேஜை டெவலப் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் அட் வேரிங் ஸ்பீட். அவங்க ஸ்பீடு அவங்க மாற்றி கற்றுக்கலாம். ஓகே, ஸ்லோவாகவும் படிக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் கற்றுக்கலாம். இட் சேவ்ஸ் டைமை சேவ் பண்ணுது. ஆக்டிவ்லி ஒர்க்கிங் வித் பியர்ஸோட பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ் வித் டீச்சர்ஸ் கூட நல்ல பாண்ட் ஏற்படும். ஓகே, ஸ்ட்ராங்காக இருக்கும். ரீவைண்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம் லெசன் பிளான்ஸை அண்ட் எட் எனி மொமெண்ட்டில். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கேன் வியூ லெசன்ஸ் அண்ட் பெட்டர் அசிஸ்ட் ஸ்டூடெண்ட். பேரண்ட்ஸ் கேன் வியூ. பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசிஸ்ட்டும் பண்ணலாம், லெசன்ஸ் என்னன்னு வியூவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7th ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கா இல்லையா, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நாமளே தயாரித்து நமக்கு அது அறிவாளி அப்படின்னு சொல்கிறது தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராட்லி ரெஃபர் டு எனி ஹியூமன் லைக் பிஹேவியர். மனுஷனை மாதிரியே அது பண்ணும், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டிஸ்பிளேட் பை அ மெஷின் ஆர் சிஸ்டம். ஒரு மிஷினாலேயோ ஒரு சிஸ்டமாலேயோ கொண்டு வருது. இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ப்ரோக்ராம் டு மிமிக் ஹியூமன் பிஹேவியர் யூஸிங் எக்ஸ்டென்சிவ் டேட்டா. ஸோ நம்மளை அப்படியே அது மிமிக் பண்ணும். ரோபோட்டாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே ஹியூமனை காப்பி பண்ணி வர்றது தான், மிமிக் பண்ணுறது தான். ஃப்ரம் ஃபாஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சிமிலர் பிஹேவியர். நம்ம சிமிலராக முன்னாடி என்ன பண்ணோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி அதை அப்படியே பண்ணும். The AI machine can work efficiently and analyze vast amounts of data in the blink of an eye. ஓகே, ஒரு அப்படி கண்ணை இப்படி சிமிட்டுறதுக்குள்ளார என்ன பண்ணிடுமோ நம்ம அந்த கம்ப்யூட்டர் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை நமக்கு கொடுக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஒரு இதை பற்றி இப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் போட்டிங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்ன்னு போட்டிங்கன்னாவே எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சால்விங் ப்ராப்ளம்ஸ் த்ரூ சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ் லேர்னிங். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதை சூப்பர்வைஸ் பண்ணி அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது, இல்லை அதுக்கு செக் பண்ணாமையே பண்ணுறது. ரீஇன்ஃபோர்ஸ் அது கல்வியை ஊக்குவிக்குது, கற்றலை ஊக்குவிக்குது. ஓகே, AI இஸ் நவ் பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மளுடைய டெய்லி லைஃப்ஸோட ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. AI சொல்யூஷன்ஸ் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு AI சொல்யூஷன் வந்துருச்சு. குவாலிட்டி கண்ட்ரோல்ன்ற டெசிக்னேஷன் கூட இப்போ வேண்டாம்னு சொல்கிறாங்க. வீடியோ அனலிட்டிக்ஸ், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், அட்டானமஸ் டிரைவிங், இது எல்லாமே இங்கே நடக்குது. அஸ் வெல் அஸ் இன் ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எல்லா இடத்துலையுமே இப்போ இருக்குது. என்டர்டைன்மெண்ட் என்னது, இன்டர்நெட்டில் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, யூடியூபு, எடுகேஷன்லேயும் இல்லை அந்த இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத இடமே இல்லை, ஹெல்த் கேரில் இருக்குது. ஓகே, மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ எங்கேருந்து வந்துச்சு, எந்த இதில் 1949 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நமக்கு இப்போ தானே நிறையா தெரியுது. But they could not remember what they did as they were not able to store. கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருந்துச்சு, ஆனால் அதால் என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதால் ஸ்டோர் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1950 என்ன பண்ணாங்க, ஆலன் டியூரிங் டிஸ்கஸ்ட் அபவுட் டு பில்ட் இன்டெலிஜென்ட் மிஷின்ஸை இவர் பில்ட் பண்ணணும்னு நினச்சார். அப்போ 2000 என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு டெவலப் பண்ணார். அதுதான் ஏஐ ரிசர்ச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. இதுதான் இப்போது நமக்கு வேர்ல்டு வைடு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஐ, எதுலெல்லாம் ஏஐ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸில், அப்புறம் பர்சனலைஸ் லேர்னிங், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக், அப்புறம் ஃபீட்பேக் கொடுக்குறது, பர்சனலைசேஷன், கம்யூனிகேஷன், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்க ஏஐ யூஸ் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலேயும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். எடுகேஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதுக்கு டெவலப் பண்ணியிருக்கா, ஏஐ யூஸ் ஆகுது. ஏஐ மே சேஞ்ச் த ஹோல் எடுகேஷன் சிஸ்டமையும் ஏஐயால் சேஞ்ச் பண்ண முடியும். அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் எடுகேஷன் கேன் ப்ரொவைட் அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்டடி அட் எனி டைம். எந்த டைமில் வேணாலும் படிக்கிறதுக்கு இந்த ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூ டெக்னிக் டு சால்வ் நியூ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். பெட்டர் தேன் ஹியூமன்ஸ் ஹேண்டில் இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ணுறதுல ஹியூமன்ஸை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 24/7 வந்து இன்ட்ரப்ஷன் இல்லாமல், பிரேக் இல்லாமல் ஒர்க் ஆகும்.
அப்புறம் மோர் பவர்ஃபுல் அண்ட் மோர் யூஸ்ஃபுல். இது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காஸ்ட் வந்து ஹையாக இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் இன்ட்ராக்ஷனை இதை குறைச்சிரும். இப்போ நம்ம யூடியூபும் நம்மளுமா இருக்கோம் இல்லையா, ஹியூமன் இன்ட்ராக்ஷனை இது குறைச்சிரும், மனிதர்களோட தொடர்புகளை குறைச்சிரும். இட் லேக்ஸ் க்ரியேட்டிவிட்டி அண்ட் டிக்ரீசஸ் த திங்கிங் ஆஃப் பவர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டியை வந்து அது குறைச்சிருது, திங்கிங் பவரும் குறைஞ்சிருது. அலாரம் வைக்கணும், எந்திரிக்கணும், அப்படி தான் ஆயிருக்கு. திங்க் பண்ணி எந்திரிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இருக்குது இல்லையா. அதே மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நம்ம ஸ்டோர் பண்ணுறதை விட. இட் லேக்ஸ் ஏஐ பேஸ்ட் டீச்சிங் லீட் டு சர்வ் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ஃபார் ஏஐ இஸ் ஸ்லோ அண்ட் எக்ஸ்பென்சிவ். ஸ்லோவாக இருக்குது அந்த ஏஐ வந்து, பட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அடுத்தது ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, is an interactive experience of a real world environment where the objects that reside in the real world are enhanced by the computer generated perceptual information, sometimes across multiple sensory modalities including visual, auditory or other sensory information. ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னா என்னென்னா, ரியல் வேர்ல்டில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிடும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, augmented reality அப்படிங்கிறது as a technology in which a computer generated images is superimposed on the user's vision of the real world, giving the user additional information generated from the computer model. additional informations கொடுக்குது. இது என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸு, ஆடியோ, சென்சாரி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் ஓவர் அ ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட் இன் ரியல் டைம். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 மிஸ்ட்ரி ப்ரெசன்டட் ஆகுமெண்டட் ரியாலிட்டி சிஸ்டம் அட் MIT மீடியா லேப் அண்ட் தே கால்ட் இட் சிக்ஸ்த் சென்ஸ், ஆறாம் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன், மிரரு, கேமரா, ஸ்மால் ப்ரொஜெக்டர் இது எல்லாமே அதோட சேர்ந்தது ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் இருக்கிறது. எக்ஸாம்பிள், த டிவைஸ் worked by using the camera or mirror. டிவைஸ்க்கு வந்து இந்த ஸ்பெல்லிங் கிடையாது, DIVCE. ஓகே, இது புக்கிலையும் அப்படியே கொடுத்துருக்காங்க, அது அப்படியே எழுதியிருக்கேன் நான். Device to examine the surrounding world and then projected information from the projector onto the surface in front of the user, whether a wrist, a wall or even a person. எதாக இருந்தாலும் ப்ரொஜெக்டர் மூலியமாக என்ன பண்ணுறோம், கேமராவில் அண்ட் மிரர் இதில் எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம காமிக்க முடியும், ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அது ரியலாக இருக்குது. பிகாஸ் த யூசர் வாஸ் வியரிங் த கேமரா ஆன் ஹிஸ் செஸ்ட், சிக்ஸ்த்து சென்ஸ் ஆகுமெண்டட் வாட் எவர் ஹீ லுக். அதாவது கேமராவை அவனோட செஸ்ட்டில் வியர் பண்ணி அப்படியே அவன் செக் பண்ணும்போது அவனுக்கு அதில் என்னென்ன இருக்குன்றதையும் அவனால் பார்க்க முடியுது. இஃப் ஹீ பிக்ட் அப் அ கேன் ஆஃப் சாஃப்ட் ட்ரிங்க், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அவன் எடுத்திருக்கான் எனக்கு ஒரு கிராசரி ஷாப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்னென்ன இருக்கும், சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட சாஃப்ட் ட்ரிங்க் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன், அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, நியூட்ரிஷனல் வேல்யூ என்ன, ஈவன் கஸ்டமர் ரிவ்யூஸ் கூட அதை சொல்லிவிடுமா. பிஸ்னஸ் ஃபீல்டில் ஆகுமெண்ட் வெல் ப்ராஜெக்ட் எனி நியூ ப்ராடக்ட் இன்டு ரியல் வேர்ல்டு என்விரான்மெண்ட். பிஸ்னஸ் ஃபீல்டில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அடுத்தது ஹெல்த் கேரில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, மிலிட்ரிஸில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத போட்டிருப்பாங்க. அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெடியூசஸ் லைன் பிட்வீன் ரியல் வேர்ல்டு, இந்த ரியல் வேர்ல்டு அண்டு வர்ச்சுவல் வேர்ல்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த லைனை வந்து அது ரெடியூஸ் பண்ணுது, குறைக்குது. என்ஹான்சஸ் பர்செப்ஷன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ், பர்செப்ஷனையும் இன்ட்ராக்ஷன்ஸையும் நல்லா இன்னும் மேம்படுத்துது. டியூ டு இட்ஸ் யூஸ் இன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, லைஃப் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹவ் பிகம் சேஃபர். இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய லைஃப் வந்து சேஃபராக இருக்குது அப்படின்றாங்க, உயிர். இட் கேன் சேவ் மணி சேவ் பண்ணும் by testing critical situations in order to confirm their success without actually implementing in real time. மாதிரி இட் கேன் பி யூஸ்ட் பை மிலிட்ரி பீப்புள் வித்தவுட் புட்டிங் மிலிட்ரி பீப்புள். அதே தான் அட்வான்டேஜையும் கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி வந்து இதில் லேக் ஆகுது. ஆகுமெண்டட் ரியாலிட்டி பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. இட் ரிக்வயர்ஸ் பேசிக் லேர்னிங் டு எஃபிஷியன்ட்லி யூஸ். மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது
என்ன பண்ணுது, தேவைப்படுது. ஓகே. அடுத்தது லோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் அ கன்சர்ன் விச் நீட்ஸ் டு பி அட்ரஸ் டியூரிங் டெஸ்டிங் ப்ராசஸ். டெஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும் போதே இதில் லோ பர்ஃபார்மன்ஸை அவங்க கன்சிடர் பண்ணணும். அடுத்தது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த யூனிட்டில் இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து அப்படியே நிறைய இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, 8 டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இதில் என்ன மாதிரி 5 மார்க் கொஸ்டின் கேட்டாலும் சரி 5 மார்க்கு தகுந்த மாதிரி எழுதணும். 10 மார்க்கில் 2 டாபிக் மட்டும் கேட்டு எழுத சொன்னாலும் எழுதணும், 8 டாபிக்ஸையும் நீங்கள் எழுத சொன்னாலும் எழுதணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்டாகவும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இதோட இந்த யூனிட் ஓவர்.